ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறதான காரியம் எது நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக காணப்பட வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆனால் அதில் சில காரியங்களை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக செய்ய வேண்டியது அவசியமாக கட்டாயமாய் இருக்கிறது. அவைகளை குறித்து தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரே வேதத்திலே எவைகளெல்லாம் முதலாவதாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவைகளை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கவிருக்கிற காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளான தூய்மை நம்முடைய வாழ்க்கையில் முதலில் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளிப்புறமான அலங்காரம் அல்ல, உட்புறமான தூய்மையை தான் தேவன் விரும்புகிறார். முதலாவது வெளியே நம்ம அலங்கரிப்பது முக்கியம் அல்ல. வெளியிலே ஒருவேளை நல்ல ஆடைகளையும் நல்ல ஆபரணங்களையும் முடித்திருக்கலாம், அநேக காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் உள்ளான மனிதனை குறித்து தான் ஆண்டவர் மிகவும் அக்கறை உள்ளவராக காணப்படுகிறார். அதை தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். முதலில் உள்ளான தூய்மை என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 28 வரைக்கும் நாம் வாசிப்போம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடரான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு என்று சொல்லி. நாம் வெளியில் எப்படி இருக்கிறோம், நான் உடுத்திருக்கிறதான ஆடை ஒரு காரியம் அல்ல. நான் உடுத்திருக்கிறதான இதோ நல்ல ஆபரணங்களோ அல்லது நான் வெளியிலே ஜனங்களுக்கு முன்பாக நான் காண்பிக்கிறதான பகடுகளோ அல்லது நடிப்பு ஒரு காரியம் அல்ல. ஆனால் ஆண்டவர் உள்ளத்தை உற்று நோக்குகிறவராய் இருக்கிறார். பரிசேயர் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், வெளிப்புறத்திலே நீண்டதான வஸ்திரங்களை தரித்து கொண்டு, வெண்மையான வஸ்திரங்களை தரித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக தங்களை நீதிமான்களைப் போல் காட்டிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் உட்புறத்தை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், உட்புறத்திலோ அசுத்தங்கள் நிறைந்து காணப்படுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்குங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நாம் உட்புறத்தை குறித்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதோ நமக்கெல்லாம் பழமொழி உண்டு, ஒரு அருமையான பழைய மொழி நமக்கு சொல்லப்படுகிறது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உள்ளமானது சுத்தமாயிருந்தால் வெளிப்புறத்தில் அவைகள் எல்லாம் சுத்தமாயிருக்கும் என்று சொல்லிதான் இதனுடைய அர்த்தம். ஏன் இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து திட்டினார் என்று சொன்னால், அவர்கள் மாயமாலக்காரராக அல்லது இரட்டை வேடம் தரித்து கொண்டு இந்த பூமியிலே மனுஷரை வஞ்சித்துக் கொண்டிருந்ததான ஒரு கூட்டமாக காணப்பட்டார்கள். ஆகையினால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசேயரை பார்த்து அவர்களை திட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். மாயக்காரரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி அவர் திட்டுகிறதை பார்க்கிறோம். இன்னும் சில வசனங்களை நாம் பார்ப்போம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13 15 மற்றும் 27 29 வசனங்களிலே இயேசு இந்த மாயமாலமான வாழ்க்கையை எப்படி கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லிதான் நாம் பார்க்கவிருக்கிறோம். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள், நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை,
பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான பொழுது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் என்று சொல்லி இங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மேலும் 27, 28 வசனங்களிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கற்றி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. வெளிப்பிரகமான தோட்டத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து உள்ளான மனிதனுக்குள் இருக்க வேண்டியதான பரிசுத்தம், உள்ளான மனிதனுக்குள் இருக்க வேண்டியதான அன்பு, உள்ளான மனிதனுக்குள் இருக்க வேண்டியதான அர்ப்பணிப்பு, இவைகளெல்லாம் தூரமாய் வைத்துவிட்டு அவர்கள் பார்வைக்கு என்று ஊழியம் செய்கிறவர்களாக காணப்பட்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது உன் உட்புறத்தை சுத்தமாக்கு என்று சொல்லுகிறார். நாமே யோசித்து பார்ப்போம். நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம்? பகட்டு வாழ்க்கைக்கா அல்லது உள்ளான மனிதனுக்குள் காணப்படுகிற பரிசுத்த வாழ்க்கைக்கா? நாம் ஒருவேளை பகட்டு வாழ்க்கைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி. ஐயோ என்றால் அவ்வளவுதான், முடிந்து விட்டது. ஆண்டவருடைய பார்வையிலே அவர்கள் பிரயோஜனமற்றவர்கள், அந்த அளவிற்கு ஒரு தள்ளப்பட்டவர்களாக காணப்படுகிற ஒரு கூட்டமாய் காணப்படுகிறார்கள். அதனால் நாம் மாயமாலக்காரர்களைப் போல பகட்டான வாழ்க்கையை நாம் வெளியிலே காண்பிக்காமல் பரமனை நோக்கி பார்த்து உள்ளான மனிதனுக்குள்ளாக ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ நம்மை நாமே தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவது ஒரு முக்கியமான காரியம் அல்லது முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், பரலோகத்திற்கடுத்த காரியங்களிலே நாம் முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. என்னோடு கூட மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 33 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்று எவைகள் நம்முடைய சிந்தையாய் இருக்கிறது, எவைகளுக்கு நாம் முதலிடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பரலோக காரியங்களுக்கு அல்ல. இன்று நான் எதை சாப்பிடுவேன், எதை நான் உடுத்த வேண்டும், என்னத்தை செய்வேன், உலக காரியங்களிலே நம்முடைய சிந்தையானது, நம்முடைய மனமானது, நம்முடைய இருதயமானது சுற்றி 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 உலகத்தின் காரியங்களையே சுற்றி கொண்டு வந்திருக்கிறது. அதுதான் ஒரு ரொட்டீனாக தினம் 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 இருதயமானது இப்படிப்பட்ட உலக காரியங்களை சுற்றியே சுற்றி ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. இவைகளெல்லாம் தேடிவிட்டு பரலோக ராஜ்யமோ அல்லது தேவனுடைய நீதியோ நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நினைப்போம் என்றால், நம்மை போல ஏமாற்றம் அடையக்கூடிய நபர்கள் வேறு யாவரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் பரலோக ராஜ்யம் அப்படி வராது. அதை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகையினால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு பின்பாக தானாக ஓடி வரும், இவைகள் கூட சேர்த்து கொடுக்கப்படும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்று அநேகருடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால்,
இம்மைக்கு மாத்திரம் வாழ்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் வாழ்கிற கூட்டமாக காணப்படுகிறார்கள். இதைதான் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:19 இப்படியாக பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம் ஒருவர் கிறிஸ்துவினிடத்தில் வருவார் என்று சொன்னால் அவர் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்ட ஒரு ஜனமாய், ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு நபராக அவர் காணப்படுவார் என்று சொல்லி இங்கு பவுல் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அது மாத்திரமில்லை, அவர் கொலோசியருக்கு எழுதும் பொழுது பவுல் இப்படியாக எழுதுகிறார், கிறிஸ்துவுடன் கூடியதான மேலான காரியங்களை நோக்கி பாருங்கள். உலகத்தின் பார்வையை வைத்துக் கொண்டு சுற்றி சுற்றி உலகத்தில் எனக்கு என்ன கிடைத்துவிடும் என்று உலகத்தின் மீது தாக்கம் உள்ளவர்களாய் உலகத்தையே நாடி தெரியாமல் கிறிஸ்துவோடு கூட மேலாய் இருக்கிற காரியங்களை நோக்கி பாருங்கள் என்று அவர் கொலோசு சபைக்கு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதோ என்னோடு கூட கொலோசியர் 3 வசனங்கள் 1-2 வாசிக்க நாம் கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லி இங்கு கொலோசு சபைக்கு பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்திருப்பார்கள் யோசித்து பார்ப்போம். நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? உலகத்துக்கு ஒத்த காரியங்களையா, அல்லது உலகத்திலே நம்மை திருப்தியாக்குகிறதான இந்த உலகத்திற்கடுத்த காரியங்களிலே நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எவைகளை நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, பொருளாசையை குறித்து இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ ஒரு மனுஷன் இருந்தான், எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து விட்டு தன் ஆத்மாவை பார்த்து, நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு, உனக்கு தேவையானவைகள் எல்லாம் சேர்த்து வைத்தேன் என்று சொல்லி தன் ஆத்மாவை பார்த்து, இதோ தேவனுக்கு அடுத்தவைகளை அவன் தேடவில்லை, உலக சம்பத்துக்கள் எல்லாம் சேர்த்து வைத்து விட்டு தன் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறார், நீ புசித்து குடித்து திருப்தியாயிரு என் ஆத்மாவே என்று சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று சொல்லி இந்த ஓமை காரியத்தை சொல்லும் போது சொல்லுகிறார், அல்லாமலும் லூக்கா 12:16-20 வரைக்கும் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருக்குடையதாகும் என்றார். பிரியமானவர்களே, அவன் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தானே தவிர இதோ தேவனுக்கு அடுத்த காரியங்களை, உன்னதத்திற்கு அடுத்த காரியங்களை தேடுவதிலே தவறவிட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், மதிகேடனே என்று சொல்லி. ஒருவேளை அவர் இன்னும் கொச்சையாய் சொல்லி இருக்க கூடும் என்றால், முட்டாளே என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிறார், மூடனே என்று சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்லுகிறார்? உலகத்தில் ஐஸ்வர்யங்களை சேர்த்துவிட்டு பரலோகத்தின் மேன்மைகளை மறந்து போகிறவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், மூடனே என்று சொல்லி. நாம் எப்படி காணப்படுகிறோம்? இதோ அந்த ஐஸ்வர்யவானை போல நாம் காணப்படுகிறோமா? அல்லது தேவனுக்கு உரியதான பரலோகத்தில் இருக்கிறதானே மேன்மையான காரியங்களை தேடுகிறதானே ஒரு தேவ பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோமா? நம்மை நாமே நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, பண ஆசையை அநேகர் இன்று நோக்கமாய் வைத்துக்கொண்டு மேலான காரியங்களை தேடுவதிலே மறந்து போய் விடுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? இதோ தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதும் பொழுது அவர் இப்படியாக சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி
அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, அநேக வேதனைகளினாலே தேவையில்லாமல் தங்களை தாங்களே உருவ குத்துகிறார்களாம். ஊடுருவி சென்று வேதனைகளினால் தங்களை குத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், அப்படி குத்த வேண்டாம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவர்கள் அந்த பணத்தின் மீது இருக்கிறதான ஆசையை விட்டுவிட மனதில்லாமல் தங்களை தாங்களே குத்திக் கொண்டிருக்கிறோம் என்று அறிந்தும் இன்னும் அதிகமாய் குத்துகிறார்களே தவிர குத்துகிறதான காரியத்திலிருந்து வெளியே வரவில்லை. தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள், காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதோ இன்னொரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். உலக அன்பை குறித்து இயேசுவுக்கு அன்பான சீஷன் யோவான் எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், உலக அன்பை எப்படிப்பட்டது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 17 வரைக்கும், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இதோ உலகத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடாது என்று சொல்லி இயேசுவுக்கு அன்பான சீடனாய் இருந்ததான யோவான் இங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாளிலே மேலானவைகளுக்கு முதலிடம் கொடுக்காமல் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உலகம், பணம், பொருள், உலக இச்சைகள் இவைகளுக்கு முதலிடம் கொடுத்து விட்டு இதோ பரலோக மதிப்பீடுகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்காமல் நாம் இதோ மந்த புத்தியுள்ளவர்களாய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை நாமே யோசித்து பார்ப்போம். எவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக நான் சொல்ல ஆசைப்படுகிறது, எவைகளுக்கு முக்கியத்துவம் அல்லது எதற்கு முதலிடம் தர வேண்டும் என்று சொன்னால், நாம் சரியான சகோதர உறவுகளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. மத்தேயு புத்தகத்திலே வாசிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் இயேசு இதோ அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிப்பீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்தி. சரியான உறவு இல்லாததனால்தான் இன்று நாம் அநேகரை சர்வ சாதாரணமாக நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். சரியான உறவு இருப்போம் என்று சொன்னால், உறவுக்குள்ளாக நாம் இருந்தால் சீக்கிரத்தில் யாரையும் நாம் நியாயம் தீர்த்து விட மாட்டோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 1-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்காதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். முன்பு நமக்குள் இருக்கிறதான அசுத்தங்களை பார்க்க தவறிவிட்டு நமக்குள்ளாக ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய கண்களிலே இதோ பெரிய ஒரு
பில்லரே இருக்கிறதாம், பீம் இருக்கிறது. ஆனால் நம் சகோதரனுடைய கண்களிலே ஒரு தூசு தான் காணப்படுகிறது. நான் சகோதரனை பார்த்து சொல்லுகிறோம், என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், உன் கண்களில் இருக்கிற தூசை நான் எடுக்கட்டுமா என்று சொல்லி அவனை பார்த்து நாம் கேலியும் கிண்டலுமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால் நம்மை நாமே இந்த உறவுக்கு அடுத்த காரியங்களிலே சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதோ சகோதர உறவுகளை பற்றி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். சங்கீதம் 133 1 3 வரைக்கும் அவர் சொல்லுகிறார், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சகோதர சிநேகத்திலே நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி, முதலாவது எதையோ செய்து கொண்டிருக்கலாம், ஒப்புரவாகாமல் செய்வதெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒருவனை மன்னியாமல் நாம் செய்கிற எந்த காரியமும் அது ஒன்றுக்கும் பிரயோஜனமற்றதாய் போய்விடும். ஏன் நமக்கு இந்த நாளிலே நமக்குள்ளாக கசப்பு, வைராகியம், கோபம் ஏன் என்று சொன்னால், என்னாலே மன்னிக்க முடியவில்லை. மன்னிக்க முடியாமல் நான் எப்படிப்பட்ட மாணிக்கத்தை கொண்டு போய் என் தேவாதி தேவனுக்கு படைத்தாலும் அது தேவனு மண்ணுக்கு சமமாய்க்கூட எண்ண மாட்டாரே. பவுல் ரோம திருச்சபைக்கு உறவுகளை பற்றி சொல்லும் பொழுது அவர் இப்படியாக சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 17 20 வரைக்கும் அவர் இப்படி சொல்லுகிறார், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் உலகம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உனக்கு ஒருவன் தீமை செய்தான் என்று சொன்னால் அவனை நீ பழி வாங்கியே ஆக வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. உண்மைதான், பழி வாங்குதல் நல்லதுதான். ஆனால் இந்த பழி வாங்குதல் என்கிறதான கருவியை நமக்கு சரியாக பயன்படுத்த தெரியாது. அதை தேவனுடைய கரத்திலே விட்டுவிடுவோம். பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொன்னாரே, நாம் பழி வாங்கு என்கிறதான அந்த கருவியை நாம் சரியாக நமக்கு பயன்படுத்த தெரியாது. அதை சரியாக பயன்படுத்தாமல் சில நேரத்தில் அந்த கருவி திருப்பி நம்மையே பாதித்து விடும். தேவனுடைய கரத்திலே விட்டு விடுவோம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உறவுகளை மேம்படுத்த நாம் பிரயாசப்படுவோம். இந்த காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் எனக்கு கொடுத்த சில கூற்றுக்களை உங்கள் முன்பாக வைக்க நான் ஆசைப்படுகிறேன். Without repentance there is no revival. மனம் திரும்புதல் இல்லாமல் மறு மலர்ச்சி இல்லை, அல்லது மனம் திரும்புதல் இல்லாமல் எழுப்புதல் என்கிறதான மறு மலர்ச்சியின் வாழ்விலே அவைகள் மீண்டுமாய் துளிர் விடாது. இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறேன். If there is no reconciliation, there is no reconstruction. என்னிடத்திலே ஒப்புரவாகுதல் இல்லை என்று சொன்னால் மீண்டும் தேவனால் நான் கட்டப்பட முடியாது. என்னத்தை செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் பலிகளையும் காணிக்கைகளையும் தேவனுடைய பலிபீடத்தில் படைப்பதற்கு முன்பாக ஓடி விரைந்து ஓடி சகோதரனிடத்திலும் ஒப்புரவாகிவிட்டு பின்பு வந்து தேவனுக்கு நாம் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவோமா? இப்படிப்பட்ட காணிக்கைகளையும் இப்படிப்பட்டதான தசமபாகங்களையும் தான் தேவன் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, இதோ இன்னொரு காரியத்தை நான் சொல்லவிருக்கிறேன். நான்காவது ஒரு காரியம்,
நான் எதற்கு முதலிடம் தர வேண்டும் என்று சொல்லி நாம் முதலிடம் தர வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எவை என்றால் அது வேத வசனமாக காணப்படுகிறது. நம்ம எல்லாம் சொல்லுகிறோம், இதோ யூதர்கள் நாம் இருக்கிறோம். ஆனால் யூதர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை காணப்படுகிறது. ஏன் காணப்படுகிறது? யூதர்கள் அவரை மிகவும் உரிமை பாராட்டுகிறார்கள். ஏன் பாராட்டுகிறார்கள்? நாம் சொல்லுகிறோம், முதலாவது இரத்தமானது எனக்காக தான் சிந்தப்பட்டது, நான் தான் அவருடைய இரத்தத்தில் முதலாவது கழுவப்பட்டேன் என்று சொல்லியெல்லாம் நாம் பேசுகிறோம். ஆனால் யூதருக்கென்று ஒரு மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார். ஏன் வைத்திருக்கிறார்? ரோமர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கிறோம், அப்படியானால் மற்றவர்களை விட யூதர்கள் பெற்ற சிறப்பு என்ன? விருத்த சேதனத்தால் அவர்களுக்கு பயன் என்ன? எல்லா வகையிலும் அவர்கள் பெரும் பயனை பெற்றுள்ளார்கள். முதலாவது கடவுளின் வாக்குகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. புதிய அந்த பொது மொழிபெயர்ப்பு என்கிறதான இந்த வேதாகமத்திலிருந்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லா வகையிலும் அவர்கள் பெரும் பயன் பெற்றுள்ளார்கள். முதலாவது கடவுளின் வாக்குகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்நாளிலே நாம் எப்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்? உபாகமம் 4:8 வாசிக்கிறோம், இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாண முழுமைக்கு மொத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? சில நேரங்களிலே வேதத்தை நாம் மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, நாம யோசித்து பார்ப்போமா? கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிப்போம். மகா பெரிய ஆண்டவரே, அன்பின் குமாரனும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே முதலாவதும் முக்கியமாக இருக்க வேண்டுமோ அவைகளை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே நீர் வரிசைப்படுத்தி தரும்படிக்கு தயவாய் எங்களை பலிப்பிடத்திலே சாஷ்டாங்கமாய் போட்டு விடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையிலே எவைகள் எல்லாம் முக்கியத்துவமாய் இருக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் சரியாய் எங்களுக்கு வகுத்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி சபைப்படுத்தும், உமக்கென்று பிரியமாய் வாழ உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.